எல்லாருமே சந்தோஷமா இருக்கிறீங்க. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த அருமையான காலை வேளையிலும் கர்த்தருடைய வார்த்தையோடு கூட உங்கள் மத்தியில் இருப்பது மிக சந்தோஷம். நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன், தேவன் நிச்சயமாக இந்த நாளிலும் ஒவ்வொரு இருதயத்தோடும் ஒவ்வொரு உள்ளங்களோடும் கர்த்தர் பேசுவார், இடைபடுவார். அல்லேலூயா, ஆமென். ஒரு பாட்டு நல்லா பாடணும். இப்போ அப்படிதானே, உங்களை பார்க்கணும், அப்புறம் உங்க பாசத்துல மூழ்கிடணுமா? சரி, அப்புறம் இதான் இருதயத்தின் ஆசையா? அந்த இருக்கு, உங்களை பார்க்கணும், உங்க பாசத்துல மூழ்கணும், இதுதான் இருதயத்தின் ஆசை. நல்லா இருக்கு. அவருடைய இருதயத்தின் ஆசை என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? அவருடைய இருதயத்தின் ஆசை என்னன்னு தெரியுமா? நீங்க அவரை பார்க்கணும். எதுக்கு அவரை பார்க்கணும் சொல்லுங்க? நீங்க அவரை பார்க்கணும், நல்லதுதான், ரொம்ப ஆசை, பரவாயில்ல. எதுக்குங்க அவரை பார்க்கணும்? பார்த்து என்ன பண்ண போறீங்க? என்ன பண்ண போறீங்க? சரி, பார்த்தா என்ன பண்ணுவீங்க சொல்லுங்க? அவரோட பேசணுமா? பேசி பார்த்தாச்சு, பேசியாச்சு, அப்புறம் நல்லா ஒன்று தெரிஞ்சுக்கோங்க. அதாவது ஆண்டவரை பார்க்கணும், உண்மைதான். அவர்கிட்ட பேசணும், உண்மைதான். இதெல்லாம் எதற்காக என்று சொன்னால், உலகம் உங்களில் அவரை பார்க்க வேண்டும். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். உலகம் உங்களுக்குள்ள யாரை பார்க்கணும்? இயேசுவை பார்க்கணும். அவருடைய வெளிச்சத்திலே வெளிச்சம் காண்கிறோம். அப்படிதானே? நீங்க பூமிக்கு உப்பா இருக்கிறீங்க, உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறீங்க. உங்களுடைய சோர்ஸ் ஆஃப் லைட் யாரு? உங்களுக்கு அவர் தான் வெளிச்சம். அந்த வெளிச்சத்தை வாங்கி நீங்க வெளிச்சமா இருக்கணும். நம்ம கிறிஸ்தவ மதத்தில் இருக்கிறோமா அல்லது கிறிஸ்துவோடு உறவில் இருக்கிறோமா என்பது எதில் வெளிப்படும் அப்படின்னு சொன்னா, பாருங்களேன், ஒரு நல்ல பிரசங்கத்தை கேட்கலாம், ரொம்ப சூப்பர் பிரசங்கம், நல்லா இருந்துச்சு. அது உங்க வாழ்க்கையில என்ன பண்ணிருக்கு? கர்த்தருடைய வார்த்தை, இந்த வசனத்தை வாசிக்கிறோமே, இதெல்லாம் எதுக்காக வாசிக்கிறோம்? அவரை குறித்து அறிந்து கொள்ள வாசிக்கிறோம். அப்படிதானே? அறிந்து கொண்டு அவரை போல நீங்க மாறணும். பாருங்களேன், பிறவி குருடனாக இருக்கிறான் ஒருத்தன், அல்லது அலங்கார வாசலை ஒருத்தன் பிச்சை கேட்டு கொண்டிருக்கிறான். நீங்க பல செய்தியை கேட்ட பிறகும் அவன் அப்படிதான் இன்னும் பிச்சை கேட்டு தான் இருக்கிறான் அப்படின்னா, கிறிஸ்து உங்களுக்குள்ள இன்னும் வெளிப்பட துவங்கவே இல்லை. அப்படிதானே? கடற்கரையிலே 2 வெறும் படகுகள் இன்னைக்கும் சும்மா நீங்க பாக்குறீங்க, சும்மா நிக்குது. அது என்ன பண்றது நம்ம அப்படின்னு போயிட்டே இருக்கீங்க. அததான் இயேசு செய்யல. இயேசு வெறும் படகை பார்த்தாரு, விசேஷப்படுத்தினார், வாழ்க்கையை மாற்றினாரு. பிறவி குருடனா இருக்கிறான், எல்லாரும் சொன்னாங்க. இயேசு குறித்து கூட சொல்லியிருக்கலாம், தேவனுடைய கிரியைகள் இவனிடத்தில் வெளிப்படும் பொருட்டு இப்படி பிறந்தான்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். ஆனா அந்த கிரியை செஞ்சுட்டாருங்க. அல்லேலூயா. அவர் சொன்ன கிரியையை அங்க அவரு செய்து விட்டார். நான் தொடர்ச்சியா ஒரு காரியத்தை சொல்லிக்கொண்டே இருக்கிறேன். நமக்கு தெரியும், ஆபிரகாமுடைய விசுவாசம் பெரிய விசுவாசம் தான். ஆனா அதிலும் பெரிய விசுவாசம் இயேசுவின் விசுவாசம். அதை உங்களுக்குள் துவக்கத்தான் ஆவியானவர் இருக்கிறார். அல்லேலூயா, ஆமென். எந்த விசுவாசம் வேணும் உங்களுக்கு? ஆபிரகாம் விசுவாசம் பெரிய விசுவாசம் தான். ஆனால் நமக்கு யார் விசுவாசம் தேவை? இயேசுவின் விசுவாசம். சாலமோனுடைய ஞானம் பெரிய ஞானம் தான். ஆனா நமக்கு யார் ஞானம் தேவை? நமக்கு இயேசு ஞானமாக இருக்க வேண்டும். இயேசுவே நமக்கு ஞானமாக இருக்க வேண்டும். ஆவியானவர் கிறிஸ்துவையே உங்களுக்கு ஞானமாய் மாற்றுகிறார். ஹல்லேலூயா. யோசேப்பு நல்ல பரிசுத்தவான் தான், அப்படிதானே? ஆனா இயேசுவையே உங்களுக்குள் பரிசுத்தமாக்குவதுதான் ஆவியானவருடைய ஊழியமாய் இருக்கிறது. நீங்க ரிலிஜன்ல இல்ல, ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னா, நீங்க கிறிஸ்துவை வெளிப்படுத்த துவங்குவீர்கள். உங்க வார்த்தையில,
உங்க வல்லமையில, உங்க வாழ்க்கையில. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஆமென். ஸோ ஒரு இடத்துக்கு போகும் பொழுது ஒரு சூழ்நிலையை பார்க்குறீங்கன்னு சொன்னால், இந்த இடத்துல இயேசு என்ன பண்ணியிருப்பாருன்னு என்ன செய்யணும், நீங்கள் பார்க்கணும். அதை மாதிரி தான் நம்ம செய்ய போகிறோமா, இல்லை நம்ம பரிதபிச்சுட்டு என்ன செய்ய போகிறோமா, ஐயோ பாவம் பரிதாபமாக இருக்கீங்களே அப்படின்னு போக போகிறோமா? யூ நீட் டு டேக் ரெஸ்பான்சிபிலிட்டி. பிரைஸ் தி லார்ட். நாம் பொறுப்பெடுக்கிறவர்களாக மாற வேண்டும். நேற்று இங்கே காலையில் உமென்ஸ் கேதரிங் நல்லா இருந்துச்சு. நேற்று அதை முடிச்சுட்டு நாங்கள் பாளையங்கோட்டையில் ஒரு ஊழியத்துக்காக போயிருந்தோம். அந்த ஊழியத்தை முடித்து ராத்திரி நாங்கள் இங்கே ஐ திங்க் ஒரு 12 மணிக்கு தான் வந்தோம். ஆனால் அந்த ஊழியத்தில் போய் அங்கே நான் நேற்று செய்தி கொடுக்கறதுக்கு முன்னாடி டெல்லியில் ஒரு கூட்டம் நடந்துச்சு. அந்த கூட்டத்தில் நான் செய்தி கொடுத்துருந்தேன். அப்போ அப்படி பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கும் போது 2 பேரை ஆண்டவர் காண்பித்தார். அந்த 2 பேரையும் கூப்பிட்டு எல்லாம், அது ஊழியக்காரங்களுக்குள்ள மாநாடு அது டெல்லியில். அப்போ அந்த 2 பேரையும் கூப்பிட்டு அவங்களுக்கு ஒரு ப்ராஃபட்டிக் வேர்டு, ஒரு அனாயிண்டிங்கோட வந்த போது அவங்க பக்கத்தில் அவங்களுடைய குழந்தை, 3 வயசு குழந்தை நிற்கிது. அந்த அனாயிண்டிங் அவங்க மேலே வந்தபோது நேற்று அவங்க சொன்ன சாட்சி, என் கூட சார்லஸ் இருந்தான். அந்த சாட்சி என்ன தெரியுமா? அவங்க சொன்னாங்க, இந்த ஹோலி ஸ்பிரிட் எங்க மேல வந்த போதே எங்க குழந்தைக்கும் அபிஷேகம் கிடைச்சிருச்சு. அல்லேலூயா. ஸோ நான் என்ன உணர்கிறேன்னா, இந்த நாட்களில் தேவன் இந்த சின்ன பிள்ளைகளை தம்முடைய ஆவியின் அபிஷேகத்தாலை நிரப்பும்படிக்கு விரும்புகிறார். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஆமென். ஸோ நீங்க உங்க வாழ்க்கை எப்போ ஆசீர்வாதமா மாறும் அப்படின்னு சொன்னா, நீங்க எப்போ கிறிஸ்துவை சகல நிலையிலும் வெளிப்படுத்த துவங்குகிறீர்களோ. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். உங்களை பக்கத்தில் வச்சுக்கிட்டு அந்த பக்கம் திரும்பி எங்கப்பா இயேசுன்னு பார்க்கக்கூடாது. இயேசு எங்கே பார்க்கணும்? உங்களுக்கு உள்ள பார்க்கணும். இயேசு உங்களுக்குள் வெளிப்பட தொடங்க 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 நீங்க அற்புதமாய் மாறுவீர்கள். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஆமென். நிறைய நேரங்களில் நம்ம எப்படி இருக்கிறோம்னா, நம்ம நல்ல அம்பையர்ஸாக இருக்கிறோம், அப்படிதானே? ஆனால் ஆட்டம் நமக்கு தெரியும், சட்டம்லாம் தெரியுது. இப்படி தான் நல்லா கரெக்டாக 6 அடிச்சுட்டான் பாருங்க, கரெக்டாக எல்லாம் கரெக்டு தான். அப்பா நீ விளையாடுறியா? நமக்கு வராதுங்க. நம்ம ஒரு இடத்துல உட்காந்துட்டு என்ன பண்ணலாம், இப்படி அப்படி அப்படி போ, நேரம் போ, ரைட், திரும்ப ஓடு, கை தூக்கு, இறக்கு, அவ்வளோதான் தெரியுமே தவிர நம்ம என்ன செய்ய முடியாது. ஆனால் தேவன் நம்மை களமிறங்க விரும்புகிறார். அல்லேலூயா. கிறிஸ்து உங்கள் ஒவ்வொருவர் மூலமாயும் வெளிப்பட வேண்டும். பிரைஸ் தி லார்ட். அப்படி வெளிப்படுவார் என்றால் இந்த பட்டணம் இயேசுவை அறிந்து கொள்ளும். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஆமென். 2 வேத பகுதியில் வாசிக்க போகிறோம். பழைய ஏற்பாட்டில் 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 30வது வசனத்திலிருந்து 37வது வசனம் வரைக்கும். 1 கொரிந்தியர் 13 அதிலே 10 மற்றும் 11, கலாத்தியர் 4 அதிலே 1, 6, 7. பிள்ளையின் தாயோ, நான் உம்மை விடுகிறதில்லை என்று கர்த்தரின் ஜீவனையும் உம்முடைய ஜீவனையும் கொண்டு சொல்லுகிறேன் என்றால், அப்பொழுது அவன் எழுந்திருந்து அவள் பின்னே போனான். கேயாசி அவர்களுக்கு முன்னே போய் அந்த தடியை பிள்ளையின் முகத்தின் மேல் வைத்தான். ஆனாலும் சத்தமும் இல்லை, உணர்ச்சியும் இல்லை. ஆகையால் அவன் திரும்பி அவனுக்கு எதிர்கொண்டு வந்து பிள்ளை விழிக்கவில்லை என்று அவனுக்கு அறிவித்தான். எலிசா வீட்டிற்குள் வந்தபோது இதோ அந்த பிள்ளை அவன் கட்டிலின் மேல் செத்து கிடந்தான். உள்ளே போய் தங்கள் இருவருக்கும் பின்னாக அவன் கதவை பூட்டி கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்து கிட்டே போய் தன் வாய் பிள்ளையின் வாயின் மேலும் தன் கண்கள் அவன் கண்களின் மேலும் தன் உள்ளங்கைகள் அவன் உள்ளங்கைகள் மேலும் படும்படியாக அவன் மேல் குப்புற படுத்து கொண்டான். அப்பொழுது பிள்ளையின் உடல் அனல் கொண்டது. அவன் எழுந்து அறை வீட்டில் இங்கும் அங்கும் உலாவி திரும்ப கிட்ட போய் அவன் மேல் குப்புற படுத்தான். அப்பொழுது அந்த பிள்ளை 7 தரம் தும்மி தன் கண்களை திறந்தான். அப்பொழுது அவன் கேயாசியை கூப்பிட்டு அந்த சூனேமியாளை அழைத்து கொண்டு வா என்றான். அவளை அழைத்து கொண்டு வந்தான். அவள் அவனிடத்தில் வந்தபோது அவன், உன் குமாரனை எடுத்துக்கொண்டு போ என்றான். அப்பொழுது அவள் உள்ளே போய் அவன் பாதத்திலே விழுந்து தரை மட்டும் பணிந்து தன் குமாரனை எடுத்துக்கொண்டு வெளியே போனாள். ஆமென். கலாத்தியர் கொரிந்தியருக்கு வரும். 1 கொரிந்தியர் 13 10 11. அதை தொடர்ந்து கலாத்தியர் 4 அதில் 1 மற்றும் 6 7. நிறைவானது வரும்போது, நிறைவானது வரும்போது குறைவானது ஒழிந்து, எல்லாரும் சொல்லுவோமா, நிறைவானது வரும்போது குறைவானது ஒளிந்து போகும். அல்லேலூயா.
பிரைஸ் தி லார்ட். நான் விசுவாசிக்கிறேன் உங்க வாழ்க்கையில நிறைவானது வருகிற சீசன் தொடங்கிருச்சு. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நிறைவானது வரும்போது குறைவானது ஒளிந்து போகும். வாசிங்க. நான் குழந்தையா இருந்தபோது குழந்தையை போல பேசினேன், குழந்தையை போல பேசினேன், குழந்தையை போல சிந்தித்தேன், குழந்தையை போல யோசித்தேன். நான் புருஷனான போதோ குழந்தைக்கு ஏற்றவைகளை ஒழித்து விட்டேன். கலாத்தியர் 4 அதிலே 1, 6, 7. இப்படிப்பட்ட ஊழியத்தை உடையவர்களாகி கலாத்தியர் 4 அதிலே 1. பின்னும் நான் சொல்லுகிறது என்னவெனில், சுதந்திரவாளியானவன் எல்லாவற்றிற்கும் எஜமானாயிருந்தும் அவன் சிறு பிள்ளையா இருக்கும் காலம் அளவும் அவனுக்கும் அடிமையானவனுக்கும் வித்தியாசம் அவன் சிறு பிள்ளையா இருக்கும் காலம் அளவும் அவனுக்கும் அடிமையானவனுக்கும் வித்தியாசம் இல்ல. உங்க வாழ்க்கையில எல்லாம் எனக்கு என்னங்க, எல்லாரும் நடக்கிறதா எனக்கு நடக்குது அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீங்க என்ன குட்டி பாப்பாவா இருக்கீங்க. 57 வயசு ஆயிடுச்சு, ஆனா இப்படிதான் இருக்கீங்க. என்ன ஆவிக்குரிய நிலைமையில குட்டி பாப்பாவா இருக்கு. இப்பதான் தவண்டுகிட்டு இருக்கிறார், இப்பதான் கதறி கதறி குப்புற அடிச்சிருக்காரு. சரி வாசிங்க. மேலும் நீங்கள் புத்திரராய் இருக்கிறபடியினால் அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதாக தேவன் தமது குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயங்களில் அனுப்பினார். ஆகையால் இனி நீ அடிமையாயிராமல் புத்திரனாய் இருக்கிறாய். வித்தியாசம் இருக்கணும்னு சொல்றார் ஆண்டவர். அல்லேலூயா. அப்புறம் நீ புத்திரனே ஆனால் கிறிஸ்து மூலமாய் தேவனுடைய சுதந்திரனாயும் இருக்கிறாய். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென். இந்த செய்திக்கு என்ன தலைப்பு அப்படின்னா, சூனேமியாளின் சுதந்திரவாளி. சூனேமியாளின் சுதந்திரவாளி. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருடைய இருதயத்தை இந்த காலை வேளையில உங்களுக்கு முன்பதாக நான் வெளிப்படுத்த விரும்புகிறேன். ஆண்டவர் என்ன விரும்புகிறார் அப்படின்னா, நீங்களும் நானும் வளர வேண்டும். நீங்களும் நானும் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே முதிர்ச்சி அடைய வேண்டும். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நாம் இன்னும் பாலுண்கிற குழந்தைகளாக இருக்கக்கூடாது. காரணம், அடிமையானவனுக்கும் சுயாதீனம் உள்ள நமக்கும் ஒரு வித்தியாசம் இருக்க வேண்டும். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென். நீங்கள் தேவனுடைய சுதந்திரருமாய் இருக்கிறீர்கள் அப்படின்னு சொன்னா, கிறிஸ்து எப்படி இந்த பூமியிலே ஆபரேட் ஆனாரோ, எப்படி அவர் கிரியை செய்தாரோ, செயல்பட்டாரோ, அப்படியே சொல்லுங்க, அப்படியே கொஞ்சம் குறைய. அவர் ஜீசஸ், அவர் ஏசப்பாங்க, அவர் எல்லாம் செய்வார். அப்படி அதனாலதான் அதே ஆவியை கொண்டு வந்து என்ன பண்ணாராம், உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆவி வந்துருச்சா வரலையா? வந்துருச்சு. இன்னும் நம்ம ஆட்டம் தொடங்கலையே அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நாங்க இன்னும் இப்படிதான் இருக்கிறோம், குழந்தையாவே இருக்கிறோம். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆவி வந்துட்டு அதே ஆவி நமக்குள்ள வச்சுட்டாரு. ஆனா இன்னும் நம்ம ஆரம்பமே இல்லை, இன்னும் நம்ம ஆரம்பிக்கவே இல்லை. காரணம் என்ன? என்ன அந்த ஆளுமை இன்னும் வரல. என்னன்னா, நம்ம இன்னும் என்ன செய்யல, வளரல. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். சூனேமியாளை பத்தி கொஞ்சம் டீட்டெயில்ஸ் சொல்லிட்டு அதுக்கப்புறம் நம்ம, இது ரொம்ப முக்கியமான செய்தி, அது ரொம்ப முக்கியமானதா இருக்கிறதுனால தான் இன்றைக்கு இது ஆவியானவர் அனுப்பியிருக்கிறார். உங்களுக்குள்ள எப்பவுமே இந்த சிந்தை இருக்கணும், நான் இயேசு கிறிஸ்து செய்த கிரியைகளை செய்கிறனா இல்லையா? அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென். அந்த கிரியைகளை செய்யும்படிதான் நீங்களும் நானும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அப்படி இல்லை அப்படின்னா இன்னும் 150 வருஷம் ஆனாலும் நீங்களும் இங்கே உட்காந்து செய்தி கொடுத்துட்டு தான் இருப்பீங்க, கேட்டுக்கிட்டு தான் இருப்பீங்க. அப்படித்தானே? அப்படித்தானே? ஆண்டவர் வருகிற வரைக்கும், ஆண்டவர் எப்போ வருவார் நமக்கு தெரியாது. ஆண்டவர் வருகிற வரைக்கும் நானும் அந்த சர்ச்சில் தான் உட்கார்ந்துருந்தேன். இப்போ என்னுடைய கொள்ளு பேரனும் உட்கார்ந்து என்ன பண்ணிட்டு இருக்கான், செய்தியை கேட்டுக்கிட்டு இருக்கிறான். அப்படிதானே? அதுக்காக தான் அழைச்சிருக்கிறாரா? Something needs to take place. Hallelujah. Amen. அதே ஆவி நமக்குள் இருக்கும் என்று சொன்னால், அதே கிரியைகள் ஏன் நம்முடைய வாழ்க்கையிலே வெளிப்படவில்லை? அவைகள் வெளிப்பட வேண்டும் என்று தேவ ஆவியானவர் விரும்புகிறார். Hallelujah. Praise the Lord. Amen.
ஜீசஸ்க்கு வேற ஒரு அபிஷேகத்தையும் உங்களுக்கு வேற ஒரு அபிஷேகத்தையும் அவர் கொடுக்கல. என்ன அபிஷேகம் தான் கொடுத்திருக்கிறாரு? ஒரே அனாயிண்டிங். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஆமென். சரி, இந்த 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் என்ன இது தொடர்ச்சியா 3ஆம் அதிகாரத்துல இருந்து பாத்தீங்கன்னா தொடர்ச்சியா எலிசாவுடைய ஊழியம் வரிசைப்படுத்த அப்படி வரிசையா வந்துட்டே இருக்கு. 3ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா பள்ளத்தாக்கு நிரம்பினது, அப்படிதானே பள்ளத்தாக்கு நிரம்பினது. 4ஆம் அதிகாரத்துல முதல் பகுதியில பாத்திரமெல்லாம் நிரம்பினது. 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல அந்த 2வது பகுதியில ஒரு நபருக்கு உள்ளே அவள் பெற்றிருக்கிறார், அப்படிதானே? அதாவது பள்ளத்தாக்குன்றது வெளியில இருக்குது, அப்புறம் வீட்டுக்குள்ள ஒரு நிறைவு உண்டானுச்சு, இப்போ வாழ்க்கைக்குள்ள, அப்படிதானே? ஸோ ரொம்ப பர்சனலா, மோர் பர்சனல் டச். ஆண்டவர் இந்த சீசன் எப்படி உங்களை நடத்த போறார் அப்படின்னா, உனக்குள்ள ஏதோ நடக்குது. அல்லேலூயா. பகல தட்டி சொல்லுங்க, இந்த சீசன்ல எனக்குள்ள என்னமோ நடந்துகிட்டு இருக்கு. அல்லேலூயா, ஆமென். உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற சகல வளர்ச்சியும் எல்லாம் உங்களுக்காக தேவன் சில காரியங்களை செய்ய விரும்புகிறார். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஆமென். ஸோ இந்த தேவ மனிதன் வந்துட்டு போவார். அப்படி வந்துட்டு போகும் பொழுது அவனுடைய கணவரை பார்த்து சொல்றா, சூனேமியால் சொல்றா, இங்க வந்துட்டு போற இந்த தேவ மனிதன் அவன் ஒரு பரிசுத்தவான் என்று காண்கிறேன். எனவே அவருக்கு மேல் வீட்டில் ஒரு அறையை கட்டி, அந்த அறையில் என்ன பண்ணுவோம், ஒரு கட்டிலை வச்சு, அப்புறம் ஒரு கட்டிலை வைப்போம், ஒரு மேஜையை வைப்போம், அதுக்கப்புறம் ஒரு நாற்காலியை வைப்போம், அதுக்கப்புறம் ஒரு குத்து விளக்கை வைப்போம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. நம்ம என்ன தியானிக்க வேண்டும் என்று சொன்னால், எப்ப பழைய ஏற்பாட்டில் என்ன சொல்லி இருந்தாலும் அதிலே ஒரு புதிய ஏற்பாட்டு சத்தியம் நிச்சயமாக இருக்கும். அல்லேலூயா, ஆமென். இப்போ புதிய ஏற்பாட்டில் ஆவியானவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார் என்று சொன்னால், மேல் வீடாகிய நம்முடைய இருதயத்திலே குடியிருக்கிறவராக, தங்கி இருக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அப்ப இங்க 4 காரியம் சொல்லப்படுது. அதை பார்த்துட்டு இந்த செய்தி நாளத்துக்கு நம்ம கடந்து செல்லலாம். 4 காரியம் என்ன அப்படின்னா, ஒன்னு என்னது, கட்டிலு, இன்னொன்னு மேஜை, அதுக்கப்புறம் நாற்காலி, அதுக்கப்புறம் குத்து விளக்கு. சோ இந்த தேவ மனிதன் தங்கினபடியினால் இவள் வாழ்க்கையிலே 3 முக்கியமான காலகட்டங்கள் வந்தது. ஒன்னு உற்பவ காலம், அப்படிதானே? இன்னொன்னு அறுப்பு காலம், இன்னொன்னு சகலவற்றையும் திருப்பிக் கொள்ளும் காலம். அல்லேலூயா, வந்துருச்சா? ஆவியானவருக்கு நீங்க இடம் கொடுக்கும் போது அவர் உங்க வாழ்க்கையிலே ஒரு உற்பவ காலத்தை ஏற்படுத்தி, you will begin to give birth to something. ஏதோ ஒன்றை நீங்கள் பிறப்பிக்கிறவர்களாக இருப்பீர்கள். அல்லேலூயா, இதுவரைக்கும் இல்லாத ஏதோ ஒன்றை பிறப்பிக்கிறவர்களாக இருக்கிறீர்கள். அது மாத்திரமல்ல, ஆவியானவருக்கு இடம் கொடுக்கும் போது ஆவியானவர் உங்க வாழ்க்கையில ஒரு அறுப்பு காலத்தை ஏற்படுத்துகிறார். A season of harvest. Hallelujah. அது மாத்திரமல்ல, ஒரு season of restoration. இழந்து போன எதுவா இருந்தாலும் அதை திருப்பிக் கொள்ளும் ஒரு காலத்தையும் ஆவியானவர் ஏற்படுத்துகிறார். Hallelujah. Praise the Lord. Amen. So இப்ப 4 காரியங்களை நம்ம பார்ப்போம். இந்த கட்டில், இந்த மேஜை, இந்த நாற்காலி, இந்த குத்து விளக்கு, இது எதுக்கு அடையாளமா இருக்கு? ஆவியானவர் வந்த உடனே என்ன நடக்குது? இந்த ஒரு வசனத்தை வாசிங்க. ஏசாயா 28:11-12. பரியாச உதடுகளினாலும் அந்நிய பாஷையினாலும் இந்த ஜனத்தோட பேசுவார். இதுவே நீங்கள் இளைத்தவனை இளைப்பாற பண்ணத்தக்க இளைப்பாறுதல். கட்டில் அப்படின்னு என்ன இதை குறிக்கிறது? இளைப்பாறுதல். The Holy Spirit comes and there is a rest. Hallelujah. ரெஸ்ட் இருந்துச்சு, ஆனா ரெஸ்ட் மட்டும் இல்லை, அதை தாண்டி நம்ம பார்க்கணும். என்ன அப்படின்னா, இந்த கட்டில ஆவியானவர் உங்களுக்குள் வைத்திருக்கிறார். உங்க மேல் வீட்டு அறையில் ஒரு கட்டில் இருக்கு. ஹல்லேலூயா, ஆமென். புரியுதா உங்களுக்கு? உங்க மேல் வீட்டு அறையில் ஒரு கட்டில் இருக்கு. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ரொம்ப பிரயாசப்படாம கொஞ்ச நேரம் படுத்து என்ன செய்யுங்க, அப்படிதானே?
நிறையா நேரம் போட்டு இப்படியா அப்படியா இப்படி செஞ்சிடலாமா அப்படி பண்ணலாமா இப்படி ஓடிடலாமா ஆண்டவர் சொல்லுவாரப்பா உனக்கு ஒரு இளைப்பாறுதல் கொடுத்துருக்கேன், பேசாம என்ன பண்ணு. நம்ம சகோதரன் ஒருத்தர் சின்ன ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு போன வாரம். நான் அவர்கிட்ட ஃபோன் பண்ணி தான் சொன்னேன், உங்களுக்கு கொஞ்சம் ரெஸ்ட்டு தேவை, நிறைய அலைஞ்சிட்டே இருக்கீங்க, அதனால கொஞ்சம் ரெஸ்ட்டு உங்களுக்கு தேவை. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். பகலை தட்டி சொல்லுங்க, கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க. ஏன்னா நிறைய நேரங்களில் நம்ம ஆண்டவரை கிரியை செய்ய விடுறதே இல்லை, அப்படிதானே? அவர் நல்ல ஆலோசனை சொல்லக்கூடியவர், ஆனால் அவருக்கே நம்ம ஆலோசனை இப்படி செய்தால் நலமா இருக்குமோ ஆண்டவரே, என்ன நினைக்கிறீர் அமைச்சரே, என்ன மாதிரி. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அப்போ ஆண்டவர் சொல்றாரு, நீ ஒண்ணுமே கவலைப்படாத, கொஞ்ச நேரம் என்ன பண்ணு, நான் உனக்கு ஒரு வச்சிருக்கேன். ஆனால் அது மாத்திரம் இல்லை, இந்த கட்டில் என்ன நடந்துச்சு அப்படின்னா ஒரு உயிர்ப்பிக்குதல் நடந்தது, அப்படிதானே? செத்து போன ஒருத்தன் என்ன பண்ணா உயிரோட. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஆமென். So God has placed a cot in your heart. Hallelujah. Praise God. Amen. அது இளைப்பாற மட்டும் இல்லைங்க, செத்ததை உயிரோடு எழுப்போம். Hallelujah. Praise the Lord. ஆமென். புரியுதா? அப்ப ஆவியானவர் உங்களுக்குள்ள ஒரு கட்டில போட்டுக்கிறார்னா அவர் உயிர்ப்பிக்கிறவராக இருக்கிறார். Hallelujah. Praise the Lord. ஆமென். நீங்க அதை உங்களுக்குள்ள எடுத்துட்டு போயிடலாம். உங்க இருதயத்துல ஆவியான ஒரு இடத்துல சொல்லிட்டீங்கன்னா வச்சிட்டீங்கன்னா அவர் என்ன பண்ணுவாரு, அதை உயிர்ப்பிப்பார். சுனேமியாள், அதாவது பிரச்சனை எல்லாருக்குமே வருது, பிரச்சனை வராம யாருக்குமே இல்லை, வருது. ஆனா அதை எப்படி ஹேண்டில் பண்ண போறோம், how you are going to handle the problem. எலியாக்கு பிரச்சனை வந்துச்சா வரலையா? வரலையா? வந்துச்சு, அப்படிதானே? அது எப்போ அவனுக்கு தெரிஞ்சிச்சோ அப்பதான் பிரச்சனை, அப்படிதானுங்க? கரெக்டா? 18ஆம் அதிகாரத்தை தாண்டி 19ஆம் அதிகாரத்துல அவனுக்கு என்னது அது தெரிய வருது, அப்படிதானே? ஆமாவா? இருக்கா? 1 ராஜாக்கள் 19 ஐ திங்க் 3ஆவது சொன்னோம்னு நினைக்கிறேன், வாசிங்க. அவனுக்கு அது தெரிந்த போது பகல்ல தெரிஞ்சு சொல்லுங்க, என் பிரச்சனை எனக்கு தெரியாதவருக்கு ரொம்ப நல்லதுங்க. கரெக்டா? கரெக்டா இல்லையா? உங்க பிரச்சனை உங்களுக்கு தெரியாத வரைக்கும் தெரியாத வரைக்கும் பேசாம. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். டாம் அண்ட் ஜெர்ரி அந்த காலத்தில் பார்ப்போம், அந்த காலத்தில் இப்பயும் கூட சில நேரம் டாம் அண்ட் ஜெர்ரி பார்ப்போம். ரொம்ப ரொம்ப கொஞ்சம் மனசு ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தால் போட்டு என்ன பண்ணலாம், அந்த எலியும் பூனையும் ஓரதை பார்த்துட்டே இருக்கலாம். வீட்டில் கணவன் மனைவி சண்டை போடுற மாதிரி நம்மள மாதிரியே இருக்கே அப்படின்னு, இல்லையா? அதில் பார்த்தீங்கன்னா சில நேரம் எங்கேயாவது ஒரு பெரிய மாடியிலேருந்து டாமை தள்ளி விட்டுரும். அந்த கேட்டு கீழே விழுந்துடும். கேட்டு தானே டாமு, அது கீழே விழுந்துடும். அது ஐயோ கீழே பெரிய பாதாளமாக போகுதுன்னா அது என்ன பண்ணும் தெரியுமா, ஒரு கொடையை டக்குன்னு பிடிக்கும், இல்லைன்னா நம்ம கண்ணை மூடிக்கும். அது நினைக்கும் கண்ணை மூடிடுச்சுன்னா எப்படி போனாலும் பிரச்சனை இல்லை. நம்ம நிறைய நேரம் என்ன செய்யறது இல்லை, கண்ணை மூடுறதுல தான் பிரச்சனையே. ஸோ தெரிஞ்ச பிறகு அவனுக்கு தெரிய வர வரைக்கும் பிரச்சனையே இல்லைங்க. தெரிய வர வரைக்கும் வீராப்பா வசனம் பேசி கொண்டிருந்தவன் தெரிஞ்ச உடனே என்ன பண்ணிட்டான், பதறி போய் சூரஜ் செடி கீழே போய் உட்கார்ந்து. அல்லேலூயா, ஆமென். மறந்துடக்கூடாது, யூ ஹேவ் a cot inside of your heart. தேவன் அதை எதுக்கு வச்சிருக்காரு தெரியுமா, செத்து போனதையும் எழுப்பிடலாம்ப்பா. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். உன் பிரச்சனை குறித்த ஒரு வெளிப்பாடு மட்டும் உனக்கு இருந்துச்சுன்னா அது பிரச்சனையே கிடையாது. எலியா இந்த பிரச்சனைக்கு தீர்வு சொல்லல, தீர்ப்பு சொன்னான், அப்படித்தானே? அவன் என்ன சொன்னான் தெரியுமா, எசபேலுடைய மாம்சத்தை என்ன சொன்னா, நாய்கள். கரெக்டு தான் நீங்க சொன்னது, அதையே எப்படி பயப்படுறீங்க? நாய்கள் பக்கத்தை பார்த்து சொல்லுங்க, உங்க பிரச்சனையை நாய் தின்ன போதுங்க. If you have a revelation, you will understand that your problem is just a dog's meal. Praise the Lord. ஏன் அப்படியே ஒரு தீர்ப்பு வந்துச்சு அப்படின்னா, இந்த பிரச்சனை ரொம்ப குலைச்சிருச்சு. அல்லேலூயா, ரொம்ப குலைச்சிருச்சு. கொஞ்சம் அமைதியாக இருந்தால் வேற மாதிரி தான் சொல்லியிருப்பாரு. ரொம்ப யோசிச்சு அப்படி அதானே இல்லையா? அப்படி இல்லாமல் இருந்திருந்தா சொல்லிப்பாரு, ஒன்று சிங்கம் அடிச்சிருக்குன்னு சொல்லியிருக்கலாம், ஏதாவது சைலண்டாக ஒரு கரடி அடிக்குன்னு சொல்லியிருக்க. ரொம்ப பிரச்சனை குலைச்சதுனால என்ன சொல்றார் கடைசியில், நாயே தின்றுட்டார், நாய் தின்றுச்சு. அல்லேலூயா,
பிரைஸ் தி லார்ட். அப்ப சில பிரச்சனைலாம் ஆண்டவர் இன்னைக்கு உங்களை பார்த்து தீர்க்கதரிசனமா சொல்றாரு. நீ பார்க்கிற சில பிரச்சனை, நீ கேட்டிருக்கிற, உனக்கு தெரிய வந்திருக்கிற சில பிரச்சனைலாம் நாய் பிஸ்கட் தான் அது. அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? கை நல்லா தட்டலாமா? அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென். நம்ம பதற வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா எப்போ அது பதட்டம் இல்லாம இருக்கும்னா, இந்த கட்டுல லைட்டா சாஞ்சுக்கிட்டு கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே நம்மனா அப்படி சொல்லலாம். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென். ஒண்ணு, உங்களுக்கு உங்க பிரச்சனை பத்தி ஒரு வெளிப்பாடு இருக்கணும். பாஸ்டர், நான் அந்த அளவுக்குலாம் ஒன்றும் இல்லைங்க பாஸ்டர், ஏதோ சும்மா நான் பாட்டில் இப்படியே ஒரு ரேஷன் கடை ரேஞ்சில் போயிட்டு இருக்கேன் அப்படின்னா நீங்கள் வேற ஒன்றும் இல்லை. அடுத்தபடி என்னது? துதிக்க ஆரம்பிச்சிருங்க. அது செய்யலாம்ல. எனக்கு தான் வெளிப்பாடு கிடையாது, ஒன்றுமே தெரியாது, பரவாயில்ல, துதிங்க. துதிச்சாலே ஆட்டோமேட்டிக்கா கர்த்தருடைய கிரியைகள் வெளிப்பட தொடங்கும். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென். நான் இதை பேசும்போது என்ன ஃபீல் பண்றேன் அப்படின்னா, இந்த செய்தி எதுக்கு நான் இன்னைக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் அப்படின்னா, ஒரு சிலருடைய வாழ்க்கையில சில பெரிய காரியங்கள் வரப்போகுது. சில பெரிய எதிர்பார்ப்புகளோடு இருக்கிறீங்க. அந்த காரியங்கள் நீங்க எதிர்பார்த்ததை விட அதிகமா ரிலீஸ் ஆக போகுது. அல்லேலூயா. ஆமென். கர்த்தருடைய ஆவியானவர் அதை செய்ய போகிறார். நீங்கள் களி கூறும் ஒரு காலத்துக்குள் வந்திருக்கிறீர்கள். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அப்ப இந்த கட்டில கொஞ்சம் உற்று பார்த்தீங்கன்னா அது எப்படி இருக்குது? உயிர்ப்பிக்கிற ஒண்ணா இருக்கு. செத்து போனதை போட்டா அதுல இருந்து என்னந்தலாம், அதுல இருந்து உயிர்ப்பித்திருது. ரைட், ஓகே. ரெண்டாவது என்ன போட்டிருக்கு? மேஜை. அப்ப ஆவியானவர் முதலாவது உங்களுக்குள்ளே ஒரு கட்டில வைக்கிறாரு. ரெண்டாவது என்ன வச்சிருக்கிறாரு? மேஜை. எதுக்காக மேஜை நீங்க எதுக்கு பயன்படுத்துறீங்க? ரைட் பண்ண எழுதுருக்கு அப்படித்தானே? அதை தான் அவரும் செய்யறார். அந்த வசந்த வாசிங்க, எபிரேயர் 8 அதுல 10. அந்த நாட்களுக்கு பின்பு நான் இஸ்ரவேல் குடும்பத்தாரோட பண்ணும் உடன்படிக்கையாவது, என்னுடைய பிரமாணங்களை அவர்களுடைய மனதிலே வைத்து அவர்களுடைய இருதயங்களில் அவைகளை எழுதுவேன். இருதயங்களில் எழுதுவேன். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென். எழுதி இருக்கிறாரா? நமக்கு 10 கற்பனை கொடுத்தா பத்தாது, அப்படிதானே? நம்ம பண்ற அநியாயத்துக்கு, அக்கிரமத்துக்கு பழைய ஏற்பாட்டில் ஏதோ சிம்பிளா 10 வச்சாரு. புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்து காலத்துல ரொம்ப அடிக்கடி இதை யோசிப்பேன். ஆண்டவர் சொன்னார், உங்களில் பாவம் இல்லாதிருக்கிறவன் முதலாவது கல்லை எரிய கடவன். வேதம் சொல்லுகிறது, பெரியோர் முதல் சிறியோர் வரைக்கும் எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்களாம்? போயிட்டாங்களாம். இதே அவர் மதுரையில் சொல்லியிருந்து பாருன்னா, நம்மால் என்ன பண்ணிருப்பா தெரியுமா? ஒரு கல்லை எடுத்து முடியும் போட்டு தானே பார்ப்போம், அவருக்கு என்ன தெரியவா போகுது? பார்த்தீங்களா மனசாட்சியில் எவ்வளவு கீழே நம்ம இறங்கி வந்திருக்கோன்னு. அமெரிக்காவில் நான் 2007 வருஷம் முதல்ல அமெரிக்கா போகும் பொழுது ஒரு சில காரியங்களை பார்த்து ஆச்சரியப்பட்டேன். என்ன அப்படின்னா, ஒரு கடை இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இங்கே ரிலையன்ஸ் இருக்குல்ல, அதே மாதிரி ஒரு கடை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். டார்கெட், நிறைய கடை இருக்கும். அப்படி அமெரிக்காவில் பல மாகாணங்கள், பல இடத்துல இருக்கும் அந்த கடை. ஏதோ ஒரு கடையில் நீங்கள் ஒரு கோட்டை வாங்கி அந்த கோட்டை போட்டு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிக்கல, தையல் சரியில்லை, அதாவது மினிமம் ரீசன் என்ன தெரியுமா? பேசிக் மினிமம் ரீசன், எனக்கு பிடிக்கலைங்க, நான் வாங்கினேன், உண்மைதான், பிடிச்சிருந்தா வாங்கினேன், ஆனால் இப்போ எனக்கு பிடிக்கல அப்படின்னா கூட அதை நம்ம என்ன பண்ணலாம்? ரிட்டர்ன் பண்ணலாம். நோ கொஸ்டின்ஸ் ஆஸ்க்ட். எத்தனை தடவை போட்டீங்க? பார்த்தா நீங்கள் போட்டு உங்கள் அப்பா போட்டு எல்லாரும் போட்ட மாதிரி தெரியுது. இப்படிலாம் கிடையவே கிடையாது. நீங்கள் கொடுத்ததை என்ன பண்ணிடுவான்? அப்படியே எடுத்துக்கிட்டு நீங்கள் எய்தரணும்னு வாங்கலாம், இல்லைன்னா காசை திருப்பி கொடுத்துருவான். ஆனால் அப்போ நான் அதை பார்த்து ஆச்சரியப்பட்டேன். எங்கள் ஊரில் மட்டும் இது இருந்துருந்துச்சுன்னா நாங்கள் புதுசே வாங்க மாட்டோமையா? இல்லைங்களா? அப்படித்தானே? ஒவ்வொரு கல்யாணத்துக்கும் ஒரு கடைக்கு போக வேண்டியது, கோட்டை போட பிடிக்கவில்லை, அடுத்ததுக்கு வேற கடைக்கு போக வேண்டியது, மாட்ட வேண்டியது, பிடிக்கவில்லை, அப்படித்தானே? ஆனா மனசாட்சி அவன் பாருங்க அப்படி செய்ததே இல்லையா சொல்றாங்க. நான் கேட்டேன், இந்த நாட்டில் எங்க இப்படி பண்ணல, நடக்கலையே, எதுவும் நடக்கல, இல்லையே, நடக்கலையே. இல்ல இந்தியன்ஸ் இங்க வந்திருக்காங்க, அவங்க தான் பண்ண. அமெரிக்கன்ஸோட அமெரிக்காவுக்கு வந்த இந்தியன்ஸ் தான் சட்ட திட்டத்தை மதிக்கிறவர்கள். உண்மைதாங்க. இங்கே நடு ரோட்ல வண்டி நிப்பாட்டிட்டு போவோம், அங்க சட்டத்தின்படி தான் ஓட்டுவார் கார். அல்லேலூயா. உண்மை. வெளிநாடுகள் இருக்கிற இந்தியர்கள் எப்படி இருக்காங்க? அந்த நாட்டுக்காரன் சொல்றான், இந்தியன்ஸை பாருங்க எப்படி இருக்காங்க. நான் நினைச்சுக்கிறேன், இந்தியாவுக்கு வந்தா தானே தெரியும். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். சரி,
அப்போ பிரமாணங்களை எழுதுகிறார். ஆவியினாலே எழுதப்படுகிற சில காரியங்கள் உங்க வாழ்க்கையில. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஆமென். என்ன செய்யணும், என்ன எப்படி நடக்கணும், நீங்க உங்களுக்குள்ளேயே இருந்த ஆவியானவர் என்ன செய்றாரு, அவரே உங்களுக்கு பிரமாணமா இருக்கிறாரு. ஆவியின் பிரமாணத்தை வைக்கிறார். இதுதான்ப்பா, இப்படிதான்ப்பா, இது செய்யப்பா, இது செய்யாதப்பா. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஆமென். அது மாத்திரமல்ல, உங்கள் நிமித்தமாய் அவர் கட்டளைகள் இடுகிறார், உத்தரவுகளை அருளுகிறார். அல்லேலூயா, விசுவாசிக்கிறீங்களா? மூணாவது என்ன பண்ணியிருக்கிறாரு உள்ளுக்குள்ள அப்படின்னா ஒரு நாற்காலி, அப்படிதானே? பிரைஸ் தி லார்ட். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இந்த நாற்காலி நீங்க மட்டும்தான் உட்கார்றதுக்கு. அல்லேலூயா, கரெக்டா? நாற்காலியில் எத்தனை பேர் உட்காரலாம்? ஒரு ஆள் தான் உட்காரணும், நீங்க தான் உட்காரணும். அல்லேலூயா. நம்ம வேற எல்லாரையும் உட்கார வச்சு பார்க்குறோம். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, இல்லை, நான் உனக்குள்ள ஒரு நாற்காலி போட்டுக்கிறேன். அது எதுக்கு தெரியுமா? உன்னை உன்னதத்தில் உட்கார வைக்க. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, இதில் நீ யாருக்கும் பங்கு தர வேணாம்ப்பா, அப்படிதானே? ஆட்சியிலே பங்குலாம் வேண்டாம்ப்பா. என்ன பண்ணு நீ? அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அது ஈஸியாக சொல்லிடலாம், ஆட்சியிலே பங்குன்னு. முதல்ல உட்காரு, அப்படித்தானே? உட்காராதவன் என்ன சொல்லலாம், என்னன்னாலும் சொல்லலாம், அப்படிதானேங்க? உட்கார்ந்தாதான் தெரியும், அப்படிதானே? நான் உங்களை சொல்றேன், நீங்க வேற யாரையும் நினைச்சிடாதீங்க. நீங்க என்ன பண்ணுங்க, உட்காருங்க. ஆண்டவர் உங்களை உட்காரதுக்கு அழைச்சிருக்கிறார். நிறைய நேரம் நம்ம ஆண்டவர் சொல்றாருப்பா, இதுலதான் ஆளுமை இருக்கு. பிரைஸ் தி லார்ட். அப்ப ஹோலி ஸ்பிரிட் உங்களுக்குள்ள இருக்கிற நோக்கம் என்ன அப்படின்னா, he wants you to have a dominion over everything. He wants you to subdue everything. சகலவற்றையும் கீழ்ப்படுத்தி நீங்கள் ஆண்டு கொள்ளும்படிக்கு ஆவியானவர் உங்களுக்குள்ள ஒரு நாற்காலி என்ன பண்ணிருக்கிறாரு, வச்சிருக்கிறாரு. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஆமென். சோ ஏதோ ஒரு சூழ்நிலை சஞ்சலமா இருக்கு, தவிப்பா இருக்கு, பிரச்சனையா இருக்குன்னா உங்களுக்கு தெரியணும், எனக்கு உட்காரக்கூடிய ஒரு இடம் இருக்கு. நான் உன்னதத்துல அவருடைய கூட உட்கார்ந்திருக்கிறேன். அல்லேலூயா. I need to just sit and relax. I will have dominion over everything. That is my design. அதான் என்னையோட அப்படிதான் என்ன பண்ணிக்கிறார், வடிவமைத்திருக்கிறார். அடுத்தபடியாக ஒரு குத்து விளக்கு இருக்கிறது. நமக்கு தெரியும், இந்த ஹோலி ஸ்பிரிட் நமக்குள்ள வந்தோடனே அவரு நமக்கு சகல காரியங்களையும் பற்றி வெளிச்சம் அருளுகிறார். ரெவலேஷன், வெளிப்பாடுகளை அருளுகிறார், அப்படிதானே? யோவான் 14 ஒரு வசனம் இருக்கு. 14:26, 16:12-13. என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனை எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். அது மாத்திரமல்ல, 16:12-13. யோவான் 16. இன்னும் அநேக காரியங்களை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியதா இருக்கிறது, நீங்கள் இப்பொழுது தாங்க மாட்டீங்க. சில விஷயம் சொன்னா உங்களுக்கு இப்பவுமே தாங்க மாட்டேங்கிறோம், அப்படிதானே? அதுக்கப்புறம் சத்திய ஆவியாகி அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். ஆமென். ரகசியங்களை வெளிப்படுத்துகிற ஆவியானவர். அவருக்கு முன்பதாக மறைபொருள்கள் இல்லை. அவர் உள்ளத்தில் உள்ளதை எல்லாம் ஆராய்ந்து பார்க்கிறார், அப்படிதானே? தேவனுடைய ஆவி கர்த்தர் தந்த தீபமா இருக்கிறது, அப்படிதானே? அது உள்ளத்தில் உள்ளவைகளை எல்லாம் ஆராய்ந்து பார்க்கிறது. பிரைஸ் தி லார்ட். அப்ப ஆவியானவர் இவ்விதமாகத்தான் உங்களுக்குள்ள என்ன செய்யறாரு, இருக்கிறாரு. ஆமென். இப்போ நான் சொன்னேன் எலியாவுடைய பிரச்சனை பத்தி நம்ம பேசணும் இல்லையா? சூனேமியால் அவளுடைய பிரச்சனை எப்படி ஹேண்டில் பண்ணியிருக்கிறா, எப்படி ஹேண்டில் பண்ற, அது ரொம்ப முக்கியம். பாருங்க, சூனேமியாலை பத்தி நான் ஒரு சில காரியங்களை நான் இப்படி நான் எழுதி வச்சிருக்கிறேன். என்னென்ன அப்படின்னா, முதலாவது அவள் தேவனை நேசிக்கிறவள். சந்தேகம் இருக்கா ஏதாவது? அவள் தேவனை நேசிக்கிறவள். தேவனை நேசிக்கிற இருதயம் இருக்கனாலதான் தேவனுக்காக செயல்படணும்னு ஒரு விருப்பம் இருக்கு, ஒரு வாஞ்சை இருக்கு. ஏதாவது செய்யணும், நான் ஏதாவது செய்யணும் ஆண்டவருக்கு விருப்பம் இருக்கு அவளுக்குள்ள. தேவனை நேசிக்கிறவள். அது மாத்திரமல்ல, அவள் தேவனுடைய நன்மையை நன்கு அறிந்திருக்கிறவள். நிறைய பேருடைய வாழ்க்கையில நம்ம நன்மையை பெறலன்னு இல்லை, நன்மை பெற்றிருக்கிறோம். ஆனா நம்ம பெற்றுக்கொண்ட நன்மை குறித்த வெளிப்பாடு நமக்கு இல்லை. கரெக்டா?
கல்யாணம் எத்தனை வருஷம் ஆச்சு? 17 வருஷம் ஆச்சு பாஸ்டர். அவரு ஒன்றுக்கும் உதவ மாட்டார். அப்போ என்ன அர்த்தம்? நீ பெற்றுக்கொண்ட நன்மையை பற்றி வெளிப்பாடு உனக்கு இல்லை. உங்க மனைவி ஏன் மனைவியா? சொல்லவே வேணாம் பாஸ்டர். அப்போ நீங்க பெற்றுக்கொண்ட நன்மை குறித்த வெளிப்பாடு உங்களுக்கு இல்லை. நன்மைதான், ஆனால் அந்த நன்மை குறித்த வெளிப்பாடு உங்களுக்கு இல்லை. ஒரு குமாரன் இவளுக்கு கிடைத்தது, ஆனா அந்த குமாரன் இறந்து போயிட்டான். ஆனா அவ அதை ஏற்றுக்கொள்ளல. பாத்தீங்களா? ஏன்னா அவளுக்கு தெரியும், இந்த நன்மையை கொடுத்த என் தேவன் நல்லவர். அவர் ஏதோ ஒன்ன முடிந்து போறதுக்காக கொடுக்க மாட்டாரு, மகிமைக்காக தான் கொடுப்பாரு அப்படின்னு அவருக்கு தெரிஞ்சதுனாலதான் அவ அந்த பிரச்சனையை கொண்டு போய் நம்பிக்கையோட அந்த மேல் வீட்டில் வச்சுட்டு அதை பூட்டிட்டாளாம். தானே? 4 அதிகாரத்தில் இருக்கு, 2 ராஜாக்கள் 4ல் ஐ திங்க் 21 நினைக்கிறேன். அப்பொழுது அவள் ஏறி போய் அவனை தேவனுடைய மனுஷனுடைய கட்டிலின் மேல் வைத்து அவன் வைக்கப்பட்ட அறையின் கதவை பூட்டி கொண்டு போய். ஆமென். என்ன ஏன் பூட்டினா தெரியுமா? she wants only God to intervene. என் பிரச்சனையில தேவன் மட்டும் தாங்க இடைப்படணும், வேற யாரும் தலையிடுறத நான் என்ன செய்யல, விரும்பலங்க. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நம்ம முதல்ல பூட்ட மாட்டோம், அதுதானே? முதல்ல பக்கத்து வீட்டுக்காரரு, எய்த்த வீட்டுக்காரரு, அப்புறம் அந்த பக்கம் இருக்க பெரிய டாக்டரு எல்லாம் முடிச்சு, லாயர் கீர் எல்லாம் முடிச்சு, எல்லாம் முடியாது, கை கழுவின பிறகு பூட்டிட்டு திரும்பி என்ன பண்றோம்? சரி அப்போ சர்ச்சுக்காவது போவோம், ஆண்டவட்டியாவது கேட்போம். இவ என்ன செய்யறான்னா, முதல்ல ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இஸ் காட். ஆண்டவர் தான் எனக்கு என் பிரச்சனை சரி பண்ணுமா, ஆண்டவர் தாங்க. ஏன்னா என்னுடைய நன்மையை கொடுத்தவர் அவர் தான். அந்த நன்மையை கொடுத்த அந்த நல்லவருடைய இருதயத்தை நான் அறிந்திருக்கிறேன், அவர் எடுக்க மாட்டாரு. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஆமென். சோ அது மாத்திரமல்ல, அவர் தேவனுடைய வல்லமையை விசுவாசித்தாள். she believed in the power of God. அப்படிதானே? ஏப்ரகாம் அப்படிதான். ஏப்ரகாம் believed in the person of God. Abraham believed in the promise of God. Abraham believed in the power of God. ஆபிரகாம் தேவன் என்கின்ற ஆழ்தத்துவமான அவரை நம்பினான், விசுவாசித்தான். அவன் தேவனுடைய வாக்குத்தத்தத்தை விசுவாசித்தான், தேவனுடைய வல்லமையை விசுவாசித்தான். இவ்வளவு அப்படிதான். She's believing the power of God. அவன் நினைக்கிறா, நம்புறா, ஆண்டவரால எல்லாத்தையும் ரெஸ்டோர் பண்ண முடியும். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, 2 ராஜாக்கள் 4:30 அவள் விடாமல் பற்றி கொள்பவள். அப்படிதானே? அந்த வசனத்தை வாசிங்க. பிள்ளையின் தாயோ, நான் உம்மை விடுகிறதில்லை என்று கர்த்தரின் ஜீவனையும் நான் உம்மை விடுகிறதில்லை. ஹல்லேலூயா. விடாமல் பற்றி கொள்ளுகிறவள். பிரைஸ் தி லார்ட். சரி, இதெல்லாம் இருக்கு, ஆனா இதெல்லாம் என்னுடைய செய்தி கிடையாதுங்க. நம்ம இதெல்லாம் முக்கியமா நம்ம வரல. இனிமே தான் என்ன பண்றோம்? இப்போதான் வண்டியை ஓட்டி கரெக்டா திருப்பி வாரோம் சந்துக்குள்ள. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். கரெக்டு தானே? ஒரு அட்ரஸுக்கு போனால் நேராக போய் மொட்டமட்டில் இறங்குறீங்க இல்லை, பல சந்தில் திரும்பி. அப்படிதான் செய்தியும். இப்படி எப்படி திரும்பி ஆண்டவர் எப்படி கொண்டு போறாரோ அப்படிதான் என்ன செய்ய முடியும், போக முடியும். அல்லேலூயா. சில நேரம் சில இடத்துல பிரசங்கம் பண்ணும்போது நினைச்சிருக்கேன், நம்ம இன்னும் பிரசங்கத்துக்குள்ளே வரலையே, டைம் முடிஞ்சிருச்சேன்னு. சரி, இப்போ ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா, இந்த 34வது வசனத்தை வாசிங்க. 4ஆம் அதிகாரத்திலே 34வது வசனத்தை வாசிங்க. கிட்டே போய் தன் வாய் பிள்ளையின் வாயின் மேலும், தன் கண்கள் அவன் கண்களின் மேலும், தன் உள்ளங்கைகள் அவன் உள்ளங்கைகளின் மேலும் படும்படியாக அவன் மேல் குப்புற படுத்து கொண்டான். அப்பொழுது பிள்ளையின் உடல் அனல் கொண்டது. ஆமென், அல்லேலூயா. நம்ம செய்தி என்ன தலைப்பு கொடுத்திருக்கிறோம்? சூனேமியாளின் சுதந்திரவாளி. அப்ப விசுவாசிகள் என்ன புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், இந்த சூனேமியாள் என்ன நினைக்கிறான்னா, என்னுடைய நன்மை, என்னுடைய ஆசீர்வாதம் இப்படி முடிந்து போறதுக்கு உள்ளதல்ல. என்னுடைய குமாரன் அவன் வளர வேண்டும். அல்லேலூயா. He must grow. First he must live, he must grow and he must be matured. அல்லேலூயா. அவளுக்கு தெரியுது, என்னுடைய குமாரன் சுதந்திரவாளியாய் நின்றாலே போதும், எனக்குரிய சகலமும் திருப்பப்படும். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஆமென். சோ இங்க ரொம்ப அழகா இருக்கு பாருங்க. ஒரு பெரியவர், அப்படிதானே? இதை பத்தி நம்ம ஏற்கனவே பிரசங்கம் பண்ணோம். இந்த தடியை வச்சு சிலுவையெல்லாம் வச்சு சொன்னோம், ஞாபகம் இருக்கா? ஓகே, அப்பா நல்ல வேலைக்கு கொஞ்சம் பேருக்கு ஞாபகம் இருந்ததுக்காக அல்லேலூயா. சரி, நல்லா கவனிங்க பாருங்களேன். தன் வாய்,
ஒரு அடல்ட் பர்சன் அவன், ஆனா ஒரு குழந்தை. அதுதான் நான் சொல்றேன், வந்து கர்த்தர் எதிலெல்லாம் நீங்க வந்து வளர்ச்சி அடைய வேண்டும் என்று விரும்புகிறாரோ, சுதந்திரவாளியா நீங்க இருக்கிறீங்க. இந்த சுதந்திரவாளி உயிர் பெற வேண்டும் என்பதில் சந்தேகம் இல்லை. ஆனால் அவன் வளர வேண்டும் அப்படின்னு 3 எல்லைகள் சொல்லப்பட்டு, ஒன்று வந்து வாய், இன்னொன்று கண், இன்னொன்று என்னது உள்ளங்கை. அப்படிதானே? Praise the Lord. I mean, you need to be matured the way you speak. அப்படிதானே? அதான் அந்த புதிய ஏற்பாட்டில் வாசிச்சோம். நான் குழந்தையா இருக்கும்போது குழந்தைக்கு ஏற்றவைகளை சிந்தித்தேன். அப்புறம் என்ன போட்டிருக்கு வாசிங்க, 1 கொரிந்தியர் 13 அதுல 11. நான் குழந்தையா இருந்தபோது குழந்தையை போல பேசினேன். குழந்தையை போல பேசினேன். அல்லேலூயா. அதான் முக்கியம் பாருங்களேன். இன்னைக்கு உங்க வாயை அவர் தொடணும். ஏன்னா நிறைய பேர் வளர்ந்து இருந்தும் குழந்தையை போல தானே இருக்கீங்க, பேசிட்டு இருக்கீங்க. குழந்தை எப்படி பேசும்? எப்படி பேசும்? அதுவா என்னமாவது பேசும், அப்படித்தானே? வேணும் என்ன சொல்லிட்டு. அதான் ஆண்டவரை திரும்ப கேட்குற, நீ என்னடா கேட்குற, நீ என்ன கேட்குறேன்னு எனக்கே தெரியலையே. அல்லேலூயா. ஏன்னா அது எப்படி தான் கேட்டுட்டு இருக்கு, ஆள் தான் வளர்ந்துருக்கு, ஆனால் குழந்தை மாதிரி தான் என்ன செய்யுது, கேட்டுக்கிட்டே இருக்கு. அல்லேலூயா. அவங்க பேச்சில் ஒரு முதிர்ச்சி இல்லை. பிரைஸ் காட். அல்லேலூயா. நான் குட்டியா நாய் வாங்கியிருந்த பொழுது என்னுடைய அதிகபட்ச ஆசை என்னவா இருந்துச்சுன்னா, இந்த நாய் குலைக்கணும், கடிக்கணும்லாம் நான் நினைக்கல. எதுக்கு பாவம், நாய் என்ன செய்யணும், குலைக்கணும். ஆனால் என்ன கண்டுபிடிச்சேன்னா, அது குழந்தையா இருக்கிற வரைக்கும் முதல்ல அதுக்கு குலைக்க தெரியாது. 2வது அது குலைச்சா குலைக்க கேவலமாக இருக்கும், அது பூனைக்குடி கத்துற மாதிரி இருந்துச்சு. அல்லேலூயா. ஆனால் வளர்ந்து வந்த பிறகு பார்த்தீங்கன்னா, என்னை யாராவது அடிக்க வராங்கன்னு வச்சுக்கோங்களேன், சும்மா ஆக்ஷனுக்காவது அப்படின்னு அந்த சத்தத்துக்கே அப்படின்னு போயிடும். கரெக்டா நான் சொல்றது? அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, ஸ்பிரிச்சுவலி யூ நீட் டு அப்கிரேட் யுவர் செல்ஃப், யூ நீட் டு க்ரோ. உன்னுடைய வார்த்தை அதுல என்ன வரணும், ஒரு மெச்சூரிட்டி. உன்னுடைய பார்வை, the way you see things, அதுல ஒரு மெச்சூரிட்டி. the way you handle things, அதனால தான் உள்ளங்கையே, அதுல என்ன வரணுமா, ஒரு மெச்சூரிட்டி வரணும். ஹல்லேலூயா. அதான் செய்தியுடைய சாராம்சம் என்னது, அதான். பிரைஸ் காட். ஹல்லேலூயா. ஏன் இந்த வாயின் முதல்ல போட்டிருக்கு அப்படின்னு யோசிச்சேன். ஆதி மனுஷனை ஆண்டவர் படைச்சு எல்லாம் ரெடியாகி அழகா, கண் அழகா இருக்கு, எல்லாமே கரெக்டா இருக்கு, சூப்பரா இருக்கு, பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு, எல்லாம் ஓகே தான். ஆனா அசைவே இல்லை, அசையவே இல்லை. அப்படி இருந்தா போதுமா? நிறைய பேர் ரொம்ப அழகா கிறிஸ்துவுக்குள்ள ரொம்ப அழகா இருக்கிறாருங்க அவரு. ஆனா என்ன இல்லை, அதை தான் அன்னைக்கு முதல்ல எடுத்தோன்னே சொன்னேன். நம்ம கிறிஸ்துவுக்குள்ள ரொம்ப அழகா இருக்கிறோம், ரொம்ப அழகா இருக்கிறோம். ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா கிறிஸ்துவுக்குள்ள பயில்வான்கள், 6 பேக் 7 பேக்கெல்லாம் இருக்கு, பயங்கர பயில்வான்கள். ஆனா அசையறதே இல்லை. பக்கத்துல வந்து ஒருத்தன் ராஜேஷ் மாதிரி இருக்கிற ஒருத்தன் வந்து அடிச்சு 2 பேர்த்த கொண்டு போறான். ஆனா இவன் என்ன செய்யறோம், நம்ம என்ன செய்யறோம், நாங்கள் என்ன செய்வது, நாம என்ன சொல்றோம், அப்படியே கை உயர்த்தி சொல்றோம், கர்த்தாவே அவனை காப்பாற்று ஆண்டவரே. ஆண்டு சொல்றாரு, எப்பா சிலுவையில் உனக்கா எல்லாம் செஞ்சு முடிச்சு இவ்வளவு பலனை கொடுத்து ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் சாப்பாடு கொடுத்து, அந்த சாப்பாடு இல்லை, இந்த வசனத்துல சாப்பாடு கொடுத்து இவ்வளவு பலப்படுத்தி இருக்கிறனே, அவனை நீ பிடிச்சா நீ பார்த்தாலே ஓடி போயிடுவானே. அப்படித்தானே? சத்துருக்கு எதிர்த்து கேம்ப் நடத்துங்கள், கொடி புடிங்கள், 40 நாள் கட்டி புரண்டு சண்டை போடுங்கள். அப்படியா? இல்லை. என்ன சொல்லிருக்கிறாரு, நில்லுங்கள். என்ன அழகா இருக்கு பார்த்தீங்களா? அதனாலதான் சொல்றேன், சுதந்திரவாளி வளர்ந்துட்டு போய் நின்னாம் பாருங்க, நின்ன உடனே நடக்க ஆரம்பிச்சிருச்சு எல்லாமே. அல்லேலூயா. ஆமென். அற்புதமாய் சொஸ்தமாக்கப்பட்ட மனிதன் அவர்கள் அருகிலே நின்றான். எதிர் பேசுவதற்கு ஒன்றுமே இல்லை. அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். அல்லேலூயா. நான் பிரசங்கத்துல வந்து சில நேரம் வந்து ரொம்ப கலோக்கியலா பேசுறேன். எனக்கு அப்படி இல்லாம சுத்த தமிழிலே உரைநடையாக அப்படிலாம் பேச தெரியும். ஆனா ஒரு நாள் ஆண்டவர் சொன்னார், நீ பேசுற அவனுக்கு புரியணும்ல. அப்படித்தானே? எங்க பாஸ்டர் ஆழங்களுக்குள் போயிருக்கிறார், எங்க ஆழை காணோம், அப்புறம் ஆழங்கள்ல இருக்கிறார். அப்படி இருக்கணுமா?
அல்லேலூயா. நம்ம பேசுறது உங்களுக்கு என்ன செய்யணும்? புரியணும். ஏசு கிறிஸ்து வந்து கிரீக்ல ஸ்காலர், ஏசு கிறிஸ்து வந்து அரபி ஹீப்ரூல ஸ்காலர், அப்படிதானே? அஃப்கோர்ஸ் எல்லா லாங்குவேஜ் ஸ்காலர் தான், ஆனாலும் அரமிக்ல பேசினார். ஏன்னா அதுதான் அவனுக்கு புரியும். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆமென். எங்க மாமா ஒருத்தர் இருந்தார், இறந்துட்டார். அவர் தெரிஞ்ச இங்கிலீஷ் எல்லாம், சசி தரூர் ஒரு மாதிரி இங்கிலீஷ் பேசுவார். அந்த இங்கிலீஷை கொண்டு போய் ஆட்டோக்காரன்ட்ட பேசிட்டு இருப்பார். ஏன் தெரியுமா? 200 ரூபாய்க்கு போக வேண்டிய இடத்துல 250 ரூபா கேட்டானா, அதனால சண்டை போட்டுட்டு இருப்பார். இங்கிலீஷ் எல்லாம் தெரிஞ்சதெல்லாம் சொல்லுவார். அல்லேலூயா, பிரைஸ் காட். என்னை கேட்கும் தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் இப்படி தான் பேச சொல்றாரு. அல்லேலூயா. இந்த பாஸ்டர் ஒண்ணுமே பேச தெரியலன்னு சொன்னா கூட பரவாயில்ல, இவர் என்னங்க இப்படி இருந்து இப்படி பேசுறாரு, பரவாயில்லைங்க, எனக்கு சத்தியத்தை உங்களுக்கு விளக்கி காட்டினால் போதும். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆமென். என்னை கேட்கும் தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் என்ன விரும்புகிறார்னா, நீங்க வளரணும்னு விரும்புகிறார், கிறிஸ்துவை போலாகணும்னு விரும்புகிறார். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆமென். சோ அழகா இருக்கிறான், எல்லாம் அழகு. ஆதாம் அழகு, அப்படியே கர்த்தரை பிரதிபலிக்கிறான் அழகா. அப்படியே அவர் மூஞ்ச பார்த்தா அவன் மூஞ்ச அப்படியே ஒன்னா இருக்கு. இருந்தாலும் ஏதாவது பிரயோஜனம் இருக்குமா? இல்லை. அப்ப முதல்ல என்ன பண்ணார் தெரியுமா? அவருடைய வாயிலிருந்து அப்படியே சுவாசத்தை என்ன சொல்றாருன்னா, ஆதம், உனக்கு எல்லாமே என்கிட்ட தான் வரணும், அதை நீ புரிஞ்சுக்கோ. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆமென். ஸோ அன்றிலிருந்து இன்று வரைக்கும் அது ஒரு நீதியா இருக்கு. அவர் வாயின் வார்த்தைகளால் தான் நாம் பிழைக்கிறோம். மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். அல்லேலூயா. அப்படின்னு என்ன அர்த்தம் தெரியுமா? ஒவ்வொரு வார்த்தையும் உங்களுக்குள்ள வர 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 அவருக்கு சுத்தமானவற்றை நீங்கள் செய்ய தொடங்குவீர்கள், நீங்க செயல்பட தொடங்குவீங்க. அவர் அழகா சிருஷ்டித்த கை வேலை செய்ய ஆரம்பிக்கும், அவர் அழகா சிருஷ்டித்த கால் வேலை செய்ய ஆரம்பிக்கும், அவர் அழகா சிருஷ்டித்த கண்கள் எதை பார்க்கணும் அதை பார்க்க தொடங்கும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆமென். அப்ப குமாரத்துவத்துல நீங்க வளரணும். சரி, இப்ப இங்க நல்லா கவனிங்க. முதல்ல வந்து வாய், அதுக்கப்புறம் கண்ணு, அதுக்கப்புறம் தான் கை. இந்த ஆர்டர்ல ஒண்ணு இருக்கு. இதை வந்து ஆபிரகாமுடைய லைஃப்ல இருந்து நம்ம கற்றுக்கொள்ளலாம். உதாரணத்துக்காக ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா, எடுத்தோன்னு என்னதான் அது வாய் தான் இல்லையா? நீங்க நல்லா கவனிங்க, உங்களுக்கும் உலகத்தானுக்கும் ஒரு பெருத்த வித்தியாசம் இருக்கிறது. இதை நீங்க மறந்துடவே கூடாது. உலகத்தான் வந்து என்னத்தை பார்க்கிறானோ அதை பேசுகிறான், அப்படிதானே? உலகத்தான் என்னத்தை பார்க்கிறானோ அதை பேசுகிறான். நீங்க எதை பார்க்கணுமோ அதை பேச வேண்டும். அல்லேலூயா, புரியுதா? உங்களுக்கு என்ன நீங்க பார்க்கணுமோ அதை தான் நீங்க என்ன செய்யணும்? பேசணும். காரணம், உங்கள் வார்த்தைகளில் சிருஷ்டிப்பின் அதிகாரம் வெளிப்படுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். யாக்கோபு நிருபத்துல 3ஆம் அதிகாரத்துல நாவ ஒரு கப்பல்னு சொன்னாரு. காரணம் என்ன தெரியுமா? சுக்கான். ஏன் அப்படின்னா, அது அந்த கப்பலை கரை சேர்க்குது. It will help the ship to reach its promised destiny. அப்படிதானே? இலக்கை, நிர்ணயிக்கப்பட்ட இலக்கை அடையும்படிக்கு இந்த நாவு போதும். புதிய ஏற்பாட்டிலே பெந்தெக்கோஸ்தே நாளிலே ஆவியானவருடைய நாவே நம்மேல் அமர்ந்திருக்கிறது. நீங்கள் பேச 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 நீங்கள் எதை பார்க்கணுமோ அது நடக்கும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். So you need to speak what you ought to see. நீங்க எதை பார்க்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை தான் நீங்க பேசணும். அதனால தான் முதலாவது தொடுதல் வாயிலே, அப்படிதானே? இரண்டாவது தொடுதல் என்னது? கண்ணிலே. இது எப்படி ஆபிரகாம் சொன்னாரப்பா, நீ காண்கிறதை நீ கீழ்ப்படுத்தி கையகப்படுத்துவாய். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அப்ப என்னன்னா, நான் எதை பெறணுமோ அதுதான் நினைச்சணும், பார்க்கணும். பிரைஸ் தி லார்ட். புரியுதா உங்களுக்கு? எதை பார்க்கணுமோ அதை பேசணும், எதை பெறணுமோ அதை பார்க்கணும். ஆமென், பிரைஸ் தி லார்ட். அப்ப
சில பார்வை இப்ப இருக்கிறத தாண்டி பார்க்க வேண்டியதா இருக்கும். அப்படிதானே? ஆமாவா இல்லையா? ஏசு கிறிஸ்துவ யவீரு வந்து கூட்டிட்டு போறான், வீட்டுக்கு போறாங்க, எல்லாம் போயாச்சு, வீட்டுக்கு போயாச்சு, வீடு வரைக்கும் போயாச்சு. சந்தடி பண்ணி எல்லாம் அழுதுகிட்டு இருக்கிறாங்க, பிள்ளை செத்து போச்சுன்னு அழுகுறாங்க. ஏசு என்ன எப்படி பார்த்தாரு? ஏசு சொன்னார், பிள்ளை நித்திரையா இருந்தாப்ப செத்து போனா, ஆனா அதை தாண்டி அவரால் பார்க்க முடிஞ்சுச்சு. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஆமென். அந்த பார்வை உங்களுக்கு வேண்டும். இருக்கிறத பார்க்க கூடாது, இருக்க வேண்டியதை பார்க்கணும். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா, ஆமென். புரியுதா உங்களுக்கு? அப்ப ஆண்டவர் சொல்றாரு, இந்த காரியம், இந்த 3 தொடுதலும் உங்க வாழ்க்கையில ஏற்படும் என்றால், முதலாவது நீங்க உயிரடையணும். உயிரடைஞ்சு இந்த 3 தொடுதலும் உங்க வாழ்க்கையில பூரணப்படுகிற பொழுது எப்படி இருக்கும்? இதுதான் ஆவியானுடைய ஊழியமே. எப்படி நம்ம 4 காரியம் சொன்னோம். என்னதெல்லாம் சொன்னோம்? கட்டிலு, மேஜை, நாற்காலி, குத்துவிளக்கு, இதெல்லாம் உங்க இருதயத்தில் வச்சுட்டாரு ஆவியானவர். வேலை செஞ்சிட்டே இருக்கிறாரு. அவருடைய நோக்கம் என்ன? நீங்கள் உயிர்ப்பிக்கப்பட வேண்டும். நீங்கள் உங்கள் வாய் ஜீவனை பேச வேண்டும். உங்கள் கண்கள் அவர் விரும்புகிறத அல்லது அவர் எதை உங்களை பார்க்க வைக்கிறாரோ அதை பார்க்க வேண்டும். உங்கள் கைகள் சரியாக அவைகளை கைகாரம் செய்ய, ஹேண்டில் பண்ண வேண்டும். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அப்ப அவ்விதமான ஒரு பூரண புருஷனாய் உங்களை நிறுத்தும்படி அவர் விரும்புகிறார். அப்படி நீங்கள் சுதந்திரவாளியாய் நிற்பீர்கள் என்றால், நான் சிறுபிள்ளை இல்லைங்க, நிறைவானது வந்துருச்சு, நான் வளர்ந்துகிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொன்னா, நிச்சயமா நான் சொல்றேன், சகலமும் திருப்பப்படும். 2 காரியங்களை ப்ராஃபட்டிக்கா சொல்லி நான் முடிக்க போறேன். 8ஆம் அதிகாரத்துக்கு போனீங்கன்னா, 2 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரத்துக்கு போனீங்கன்னா 2 பதங்கள் அங்க இருக்கிறது. ஒன்று ஒரு நியமனம், இன்னொன்று ஒரு வருமானம். சொல்லுங்க, நியமனம், வருமானம். விசுவாசிக்கிறீங்களா? பிரைஸ் தி லார்ட். இது அப்படியே எனக்கு சொல்ல சொன்னார், உங்ககிட்ட அப்படியே சொல்லினார், அதான் சொல்றேன். So you take this prophetically. Something is being appointed. ஒரு நியமனம். அல்லேலூயா. குமாரத்துவம் வெளிப்பட்ட போது, சுதந்திரவாளி நின்ற போது சகலமும் திருப்பப்பட்டது. அதில் என்ன இருந்துச்சு தெரியுமா? ஒரு நியமனம். ஆமென். ராஜா ஒரு பிரதானியை நியமித்தார். உங்க வாழ்க்கையில எந்தெந்த காரியங்கள் நியமிக்கப்பட வேண்டுமோ அவைகள் நியமிக்கப்படுகிறது. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஆமென். நீங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கலாம், எனக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் லெட்டர் வரலையே, வந்துரும். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நியமிக்கப்படும். அல்லேலூயா, சகலமும் நியமிக்கப்படும். அது மாத்திரமல்ல, ஆண்டவர் சொல்றாரு, உன்னுடைய வருமானம் உனக்கு வந்து சேரும். அல்லேலூயா. நான் தண்ணி ஊத்தல, நான் பிரயாசப்படலை, நான் விதைக்கல, ஆனா அது வந்துருச்சு. யோவான் 4ஆம் அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்து அது சொன்னார். அப்பா, நீங்க பிரயாசப்பட்டு பயிரிடாததை அறுவடை செய்யும்படி நான் உங்களை அனுப்புகிறேன். இருக்கா? தேடிட்டு இருப்பீங்க, அப்படிதானே? அல்லேலூயா. யோவான் 4ஆம் அதிகாரத்தில் கடைசியில் வரும், ஆண்டவர் சொல்லுவார் இல்லையா, 36 நினைக்கிறேன், வாசிச்சு பாருங்க. 38 வாசிங்க சீக்கிரம். நீங்கள் பிரயாசப்பட்டு பயிரிடாததை அறுக்க நான் உங்களை அனுப்பினேன். மற்றவர்கள் பிரயாசப்பட்டார்கள், அவர்களுடைய பிரயாசத்தின் இது என்னங்க பலனை நீதி? இது என்ன நீதிங்க? எப்படிங்க ஒத்துக்கலாம்? இது எப்படிங்க ஒத்துக்கலாம்? நீங்க பிரயாசப்பட்டு பயிரிடாததை அறுக்க நான் உங்களை, அல்லேலூயா. ஏன்னா அவர் பிரயாசங்களை எல்லாம் சிலுவையில பட்டுட்டாருங்க. அல்லேலூயா. அந்த அறுவடை பெருசு. அல்லேலூயா. அதை அறுவடை செய்படி அனுப்புகிறார். ஆண்டவர் சொல்றார், அப்பா, நியமிக்கப்பட்டது உண்டு. ஒரு நியமனம், ஒரு வருமானம். நிச்சயமாக நீங்கள் சகலவற்றையும் திருப்பிக் கொள்வீர்கள். அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா, ஆமென். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போறோம்னா ஜெபம் பண்ண போறோம். எதுக்கு அப்படின்னா, ஆண்டவரே, நான் ரிலிஜன்ல இருக்க விரும்பலை. சும்மா இங்கே உட்காந்து இன்னொரு செய்தி கேட்டு அப்படி விரும்பலை. I want Christ to be formed in me. Praise the Lord. ஆமென். நீங்க பரிசுத்தத்துக்காக ஜெபம் பண்றீங்களா? என்ன ஜெபம் பண்ண தெரியுமா? இயேசுவுக்குள்ள இருந்த பரிசுத்தம் தான் எனக்கு வேணும்.
அதில் கொஞ்சமும் குறைவான வேற யாருக்குள்ள இருந்ததும் ஒரிஜினல் கிடையாது. யாருக்குள்ள இருந்ததும் ஒரிஜினல் ஜீசஸ். ஜீசஸ், ஐ வாண்ட் யூ டு பிகம் மை ஹோலினஸ். நீரே என்னுடைய பரிசுத்தமாய் இருக்கும்படி நான் ஜெபிக்கிறேன். நீரே என்னுடைய ஞானமாய் இருக்கும்படி நான் ஜெபிக்கிறேன். நீரே என்னுடைய விசுவாசமாய் அமையும்படி நான் ஜெபிக்கிறேன். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஆமென். ஆண்டவர் தான் சொல்றாரு, உங்களுக்குள்ள அதே ஆவியை, குமாரனுக்குள்ள இருந்த அதே ஆவியை உங்களுக்குள்ள வச்சிருக்கிறாரு. நீங்க வளர்ந்துட்டீங்கன்னா வித்தியாசம் உண்டாகும். பிரைஸ் தி லார்ட், ஆமென். நீங்க ஏசப்பா பார்க்கணும்னு பாட்டு பாடுங்க, தப்பு கிடையாது. ஆனா உலகம் உங்களிலே இயேசுவை காண வேண்டும். பிரைஸ் காட், ஆமென். எழுந்து நிற்போமா? Thank you, Holy Spirit. Hallelujah. Thank you, Lord. கண்களை மூடி ஆண்டவருடைய முகத்தை நாம் நோக்கி பார்ப்போம். Thank you, Lord. பிரகாசமுள்ள மனக்கண்களை அவர் நமக்கு தர வேண்டும். Thank you, Lord. மனுக்குலத்துக்குள்ள வீழ்ச்சி வந்ததும் இந்த 3 காரியம் தான். அவ பார்த்தா, பறித்தா, புசித்தா, அப்படிதானே? ஆண்டவர் சொல்றாரு, இந்த காலை வேளையில நான் உன்னை தொடும்படி விரும்புகிறேன். ஒரு சிலருக்கு இந்த 3 எல்லைகளிலும் இந்த நாளிலே ஒரு தொடுதல் தேவைப்படுகிறது. ஆண்டவரே, நீர் பேசுவதையே நானும் பேச, நீர் பார்ப்பதையே நானும் பார்க்க, நீர் செய்வதையே நானும் செய்ய. அதுக்குதான் அபிஷேகம், அதுக்குதான் ஆவியானவர். Help me, Lord. Help me, Lord. Help me, Lord. Thank you, Holy Spirit. Hallelujah. Mashadara bakatara sakonaini. Just speak in tongues. Hallelujah. அந்நிய பாஷையில பேசுங்க. பேச 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 பேச, ஓ ஹalleluya, உன் வாய் ஹalleluya, ஜீவ ஊற்றாய் இருக்கிற உன் வாய் மஹாராபாலதலா ஷகதரா, ஓ ஜீவனை வெளிப்படுத்த தொடங்கும். ஜீவன் வெளிப்பட தொடங்கும். மாமராதலா ரஷதரா மதரி லோஹோரஷந்தலே ரலாதோ நிமமமரதோ இலோரபபரிதலே. மறக்க வேண்டாம், அவர் தீர்ப்பு சொல்ல வரல, உன் வாழ்க்கையில ஒரு தீர்வு உண்டாக்க வந்திருக்கிறார். இன்று நீ அவரை காணும் மட்டும் அவர் திரும்பி போவதில்லை. நீ பார்வை அடைந்தவனாய் திரும்பி வரும் மட்டும் உனக்காய் நிற்கிறார், உனக்காய் காத்து நிற்கிறார். மஷாதாரபரதிலியாந்தரே லஹோ ரஷமதரோ லராதிலே நியாதோ. எஸ் லார்ட், அவர் மகிமைப்படுவார், அவர் மகிமைப்படுவார், அவர் மகிமைப்படுவார், அவர் மகிமைப்படுவார். அக்கினி ஜுவாலையாய் அவர் உலாவுவதை பார்க்கிறேன். லேரா கோஷதோ ரமம மதரே ரோஹோலா சந்தரே லரோதலாரதீனோ ரிமம மரக்கதோ லா சந்தரே. நான் உம்மை விடுகிறதில்லை, நான் உம்மை விடுகிறதில்லை. நீங்க சொல்லணும், ஆண்டவரே, இயேசுவின் பரிசுத்தம் எனக்குள்ள வர்ற வரைக்கும் நான் உம்மை விடுகிறதில்லை. இயேசுவின் விசுவாசம் எனக்குள்ள வருகிற வரைக்கும் நான் உம்மை விடுகிறதில்லை. இயேசுவின் வல்லமை எனக்குள்ளே வருகிற வரைக்கும் நான் உம்மை விடுகிறதில்லை. ரபம மரக்கதோ ரஷந்தலே. உயிர்ப்பிக்கிறார், உயிர்ப்பிக்கிறார், உயிர்ப்பிக்கிறார். ஆவின் பிரமாணங்களை உனக்குள் வைக்கிறார். மஷாதாரதோ ரதே. ஆமென், ஆமென். அவ்வழியே, அவ்வழியே உன்னதத்திலே உன்னை உட்கார பண்ணுகிறார். ஒரு ஆளுமை அவருடைய பிரமாணங்களை உனக்குள்ள வைக்காம ஒரு ஆளுமைக்குள்ள உட்கார வைக்க முடியாது. எனவே ஜீவனின் பிரமாணங்கள், மரணத்தின் பிரமாணங்கள் அல்ல, பாவத்தின் பிரமாணங்கள் அல்ல, ஜீவனின் பிரமாணங்கள் உனக்குள் எழுதப்படுகிறது. The ordinance of life is written. உன் பார்வை மாறுகிறது,
உன் பேச்சு மாற மாற உன் பார்வை மாறுகிறது. உன் பார்வை மாற மாற நீ பெறுகிறவைகள் மாறுகிறது. ரிகபோ ரசதே லிமராலதுரமா சந்தரேலி அந்தரோ. எஸ் மலோ. நன்றி 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 நன்றி. அழகே 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 10,000ங்களில் சிறந்த அழகே. அழகே 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 10,000ங்களில். நாம் இன்னொரு முறை சொல்லுமா? அழகே 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 10,000ங்களில் இயேசுவே அழகே இன்னொரு முறை அழகே அழகே ஓ சிறந்த அழகே. தாயின் கருவில் சுமந்து கொண்ட அழகே அழகே தோளில் சுமந்து என்னை காக்கும் அழகே. தாயின் கருவில் தாய் தெரிந்து கொண்ட அழகே அழகே தோளில் சுமந்து அழகே 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 10,000ங்களில் ஓ அழகே 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 10,000ங்களில் சிறந்த அழகே. பாவி என்னை நேசித்தவும் அழகே பரிசுத்தமாய் மாற்றியதும் அழகே. பாவி என்னை நேசித்தவும் அழகே அழகே பரிசுத்தமாய் மாற்றியதும் அழகே. அழகே 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 10,000ங்களில் சிறந்த அழகே. அழகே ஓ அழகே அழகே 10,000ங்களில் சிறந்த அழகே. அழகே 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 10,000ங்களில் சிறந்த அழகே. ஆமென் அப்பா. நன்றி ஆண்டவரே. எங்களை உயர்த்தி இருப்பது அழகுதான் ஆண்டவரே. உம்மை போலவே எங்களை மாற்றி இருப்பதும் உம்முடைய அழகுதான். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். ஆண்டவரே, சுதந்திரவாளிகளாய் நாங்கள் இருக்கிறோம். தேவனுடைய சுதந்திரவாளிகளாய் இருக்கிறோம். தேங்க்யூ லார்ட். தேங்க்யூ லார்ட். தேங்க்யூ லார்ட். நன்றி அப்பா. நீ நிற்கும்போது வீட்டுக்குரியவைகள் திருப்பப்படும், வயலுக்குரியவைகள் திருப்பப்படும். தேங்க்யூ லார்ட். வீடுன்னு சொல்லும்போது இன்சைடு, வயல்னு சொல்லும்போது அவுட் சைடு. ஆவியானவர் சொல்றாரு, இஃப் யூ ஸ்டாண்ட், இஃப் யூ கேன் ஸ்டாண்ட் as a co-heir, the Lord says everything that needs to be redeemed within and everything that needs to be redeemed outside will be redeemed. உள்ளே வெளியே மீட்கப்பட வேண்டிய சகலமும் மீட்கப்படும். உள்ளே வெளியே திருப்பப்பட வேண்டிய சகலமும் திருப்பப்படும். கர்த்தருடைய ஆவியானவர் அதை சொல்லுகிறார். நிச்சயமாக ஓ இந்த அபிஷேகத்தோட நீ போகிறாய். Amen. Hallelujah. ஆமென். ரிமாரகதோரா சலோரலாதேரி லோரஷமமமரதே அதோ லோரதி அரசனோ அந்தே.
நன்றி 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 அப்பா, நன்றி அப்பா. உன் குடும்பத்தை குறித்த மிகுந்த பாரத்தோட இன்னைக்கு வந்தாய். ஆண்டவர் உன்னை பத்தி தான் பேசுகிறாரு, உன்னை பத்தி தான் பேசுகிறாரு. அவருடைய அக்கினி அனுப்பப்படுகிறதை பார்க்கிறேன், அவருடைய அக்கினி அனுப்பப்படுவதை பார்க்கிறேன். உள்ளேயும் வெளியேயும், உள்ளேயும் வெளியேயும் சகலமும் திருப்பப்படும், சகலமும் 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 திருப்பப்படும். மாமரகதோ ராதே ரிகதோ ரசந்தரே. எஸ் லார்ட். சகலமும் குமாரரிலும் குமாரத்திகளிலும் சிறியதிலும் பெரியதிலும் ஒன்றும் குறைவுபடாமல் நீ 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 சகலவற்றையும் திருப்பிக் கொள்ளுவாய், சகலவற்றையும் திருப்பிக் கொள்ளுவாய். சோரபசங்கே அதுலராதலலே ரூலஷமரதலாரதோ. எஸ் லார்ட். ஒன்னு ஆவியானவர் நினைப்பூட்டுறார். ரொம்ப ஸ்ட்ராங்கா நான் ஃபீல் பண்றேன். இங்க நிக்கிற ஜனங்கள், பல ஜனங்களுக்குள்ள சில மரித்து போன நிலைமை, சில காரியம் இருக்கு. ஒருவேளை ஏதோ சில மெடிக்கல் ரிப்போர்ட் சம்திங். ஆண்டவர் சொல்றாரு, இந்த தேவ பிரசனம் என்னும் படுக்கையில இதை வை, தேவ பிரசனத்தின் படுக்கையில வை. முடிந்து போனதெல்லாம் மகிமையா எழும்பும், மரித்து போனது மீண்டும் துளிர்க்கும். முறிந்து போன உறவுகளை வையே, உடைந்து போன பிரிந்து போன சூழ்நிலைகளை அதன் மேல் வை. நெறிந்த நாணலை முறிக்காதவர் மங்கி எரிகிற தீயை அணைக்க விடவே மாட்டார். ஆமென் 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 ஆமென். நம்பிக்கையோட அவள் தன் குமாரனை கிடத்தினது போல உன்னுடையவர்களை கிடத்து, உன்னுடையவர்களை கிடத்து, உன்னுடையவர்களை கிடத்து. ரேகபா சந்தலா ரேகனோ. Place everything on the altar, everything that needs to be restored, everything that needs to be redeemed. Reba mama rakatula sandale radanani shohorade. There is a cut in your heart. உன் இருதயத்திற்குள்ள ஒரு கட்டில், மேல் வீடாகிய உன் இருதயத்துக்குள்ளே ஒரு கட்டில். மன்றாடுதலோடு, விண்ணப்பங்களோடு, வேண்டுதலோடு நீ எதை வச்சாலும் அதிலே அற்புதம் நடக்கும், உயிர்ப்பிக்கப்படும். Thank you Lord. It is like an altar. ஒரு பலிபீடத்தை போல உன் இருதயத்திற்குள்ளே தேவ ஆவியானவர் உனக்கு இளைப்பாறுதலை கொடுக்கும் ஒரு இடம். ஷம்பராலதீரியாந்தலே. நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே. சுனேமியாளின் சுதந்திரவாளி என்று தியானித்திருக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, வீட்டிலும் வெளியிலும் திருப்பப்பட வேண்டியவைகள் திருப்பப்படும்படிக்கு நாங்கள் சுதந்திரவாளிகளாய் நிற்கட்டும். எங்களுக்கு சுவாசத்தையும் சகலத்தையும் கொடுத்திருக்கிற ஆவியானவர் எங்களை உயிர்ப்பித்து, ஆண்டவரே, எங்களை வளர்த்து எங்களை நிலை நிற்க செய்வீராக. உடைய கரங்களில் எங்களை தருகிறோம். ஆசீர்வதியும். இந்த வாரம் முழுவதிலும் உடைய பிள்ளைகள் கையிட்டு செய்கிற எல்லா கிரியைகளையும் ஆசீர்வதிங்க. போக்குவரத்திலே, பிரயாணங்களிலே கூட இருங்க. நீங்க மகிமைப்படுங்கப்பா. கிறிஸ்து எங்களுக்குள் இருந்து வெளிப்படட்டும், கிறிஸ்து எங்களுக்குள் இருந்து மகிமைப்படட்டும். எங்க வார்த்தையிலும் எங்க வாழ்க்கையிலும் வல்லமையிலும் ஆண்டவரே கிறிஸ்துவை நாங்கள் வெளிப்படுத்துகிறவர்களாக இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையோடு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமீன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானம் கட்டளையிடுவாராக. ஆமென் ஆமென். ஹல்லேலூயா.